சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் செங்கோட்டையன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் டிடிவி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கூட்டணிக்கு வருவாங்களான்னு அவங்க தான் முடிவெடுப்பாங்கன்னு பேசியிருக்காப்புல. பியூஷ் கோயல் வந்து இவங்க 2 பேரும் நாங்கள் போக மாட்டோம்னு சொன்ன பிறகு இந்த நகர்வு ஒரு மக்கள் நல கூட்டணியாக உருவாகுதா இல்லை அடுத்த மாற்றமான அணி? இல்லை, இவர் தினகரனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, விஜயோட சேர்ந்தோம்னா ஃப்யூச்சர் இருக்குன்ற மாதிரி அவர் நினைக்கிறார். பிஜேபியோட சேர்ந்து நாசமாக போகிறதுக்கு விஜயோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்குது. இந்த ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல விஜய்கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு ஓபிஎஸ் இப்படி இந்த சின்ன பையன்கிட்ட போய் பேசுகிறதுன்னு நினச்சிருப்பாரு. இப்போ செங்கோட்டையன் அங்கே இருக்கிறதுனால அவரை வச்சு பேச சொல்லி போய் அவருக்கே இவ்வளோ மரியாதை இருக்கும்போது நம்ம முதலமைச்சராக இருந்திருக்கோம். டிடிவி அதே மாதிரி பார்ப்பார், அம்மாவே நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம், அதுக்கான மரியாதை இருந்தால் தான் நம்ம போகணும்னா அது இப்போ செங்கோட்டையன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸி. பிஜேபி கழட்டி விட்டுச்சுன்னா இந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனால் பியூஷ் கோயல்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன், எடப்பாடி சொல்லுறதெல்லாம் கேட்காது, நீங்கள் என்ன நான் என்ன சொல்லிவிட்டோமோ அதை சொல்லிட்டு வந்திருக்கேன்னு. அப்போ இதை சொல்லியிருக்காரு. எடப்பாடியே லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு, இவருக்கு 4 சீட்டு அவருக்கு 3 சீட்டுன்னு. அதை வாங்கி ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி வெளியே கடை கட்டி வீசி விட்டு போயிட்டாப்புல. வீசி விட்டு அந்த அங்கே கடந்து யாரை பொறுக்கி எடுத்துருக்காங்க. அதில் தான் அந்த லிஸ்ட்டை பார்த்து பேப்பரில் போட்டிருக்காங்க. 23 இடம் இவங்களுக்கு பிரேக்கிங் எல்லா சேனலும் கீழே கிடந்த பேப்பர், அது பியூஷ் கோயல் போட்டு போன பேப்பர். ஏர்போர்ட்டில் போயிட்டு பார்த்தோம்ல. ஆமாம், அவங்க பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏதோ எழுதியிருக்கு ஒரு பேப்பரில், பியூஷ் கோயல் கீழே போட்டு போயிட்டான்னு பார்த்தா கூட்டணியை பற்றி எடப்பாடியார் கொடுத்து 170 எங்களுக்கு, உங்களுக்கு 23 அப்படின்ட்டு, பாமக 23 அப்படின்ற மாதிரி 10 உனக்கு தேமுதிக குண்டா எனக்குன்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அவர் ஒத்துக்கல. மொத்த ஆந்திராவுமே எங்களுக்கு தான், நீ என்ன ரேணிகுண்டா எங்களுக்கு கொடுக்குறது போயாவின், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பேச்சுவார்த்தை. இப்போ இது வந்து அதிமுக தரப்புலேயே கசிய விட்டாங்கன்னு ஒரு செய்தி சார். பிஜேபிக்கு 23 தான், அதாவது 6 சீட்டு 3 சீட்டுனா அவங்களே வெளில போயிடுவாங்க, போகட்டும்னு எடப்பாடி கசிய விட்டாருன்னு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. ஓபிஎஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு ஒவ்வொரு சீட்டு 3 சீட்டு தான் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு ஹோட்டல் இருக்குது, திடீர்னு கேஷியர் வெளியே போயிட்டான்னா ஹோட்டல் நடத்த முடியும். சப்ளையர் எந்திரிச்சு போயிட்டானா கூட ஓனரே போய் கூட சரி ஒரு ஆள் நம்மளே தட்டுக்கிட்டு இது பண்ணி, ஆனால் மாஸ்டர் ஓடி போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் இது. இப்போ அதிமுக என்ன நினைக்கிறேன், பிஜேபி வெளியே போகணும். பிஜேபி போனால் அவங்க கடையே நடக்காது, புரியுது அவங்களுக்கு. ஸோ அதனால் எடப்பாடி நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது. அவங்க வந்து ஓபிஎஸ் டிடிவி வெளியில் விரட்டுறதுக்கு அதை கசிய விட்டாங்களா, இல்லை பாஜக 23 தான் பாருங்கள் எடப்பாடி அவ்வளோதான் கொடுப்பாரு, அவர் ஒரு கிங் மேக்கர், அப்படி எதுவும் ஒரு இமேஜ் வரணும்னு வெளியிட்டாங்க? இமேஜ் வர்றதுக்காக வெளியிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு குமுற குத்துவாங்க டெல்லியில், கூப்பிட்டு குத்துல யா தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் எதை எடுத்துகிட்டு எனக்கு பார்த்து கொடுங்கயான்ற ரேஞ்சுக்கு வருங்க. அது இனிமேல் தான் வரும். இல்லை சார், தேங்காய் காமெடி மாதிரி கூட்டணி வச்சு வருது. ₹10 ₹2 70 இறங்கியே வர மாட்டாங்க. பிஜேபிக்கான இறங்கியே வர மாட்டான், அதே ₹8 தான் இருப்பான். எடப்பாடியாக ஏறி ₹2 ₹3 ₹7 வரைக்கும் எடப்பாடி போகணும். அது வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. அவர் என்ன சரின்னுட்டு இறங்கி வர மாதிரி அதே சீட்லேயே நிற்கிறேன்ற மாதிரி அந்த மாதிரி தான் போகும். நாங்கள் 123, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறோம், நாங்கள் 123 எதிர்பார்க்குறோம், நீங்கள் வெறும் 23 கொடுத்தீங்கன்னா அப்படின்றது தான் போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு பிறகு ஆக்சுவலாக ஒரு செய்தி, அது தினமலரில் தான் கரெக்டாக போடுறாங்க. பியூஷ் கோயல் வர்ற அன்னைக்கு செய்தி போடுறான், எஸ்பி வேலுமணியுடைய ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரணையை தொடர்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாங்க. அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் எல்இடி லைட்டெல்லாம் ஊரில் போட வாங்கினதில் நடந்த ஊழலை விசாரிக்கிறாங்க, விரைவில் அமலாக்கத்துறை உள்ள வரும்னு ஒரு செய்தியை போடுறாங்கன்னா அது சும்மா பரப்பி விடுறது தான். அமலாக்கத்துறை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. வேலுமணி ஜி கட்டுப்பாட்டில் இருக்கார், ஜி வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கார். அப்படி தான் பார்க்கணும். அதனால் அவர் மேலே வளர்க்கலாம். ஏன்னா வர்ற அன்னைக்கு இந்த செய்தியை கசி வர்ற அவங்களும் நூல் விட்டு பார்க்குறாங்களா, நாங்கள் கேட்குறத கொடுக்கலன்னா ரைடு விடுவோம் அப்படின்னு. அதுக்கு அவர் மேலே இதுக்கு இல்லை, ஒருவேளை மிரட்டுறதுக்காக அவரே தூக்க போகிறோம், இவருக்கு எதிரி அவர் தானே, யாருக்கு, எடப்பாடியாருக்கு. ஸோ அதனால் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா கொங்கு மண்டல எம்எல்ஏக்கள் அதிகமாக அவர் பக்கம்தான் இருக்காங்கன்னு ஒரு செய்தி. ஆமாம், அதனால தான் அவருக்கு செல்வாக்கு, அவரை பிஜேபி தூக்கலான்னு பார்க்குது. உடஞ்சிடாமல்
முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போ செங்கோட்டையன் பேசுகிறதெல்லாம் டிபேட் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி தமிழ் ஊடகங்கள். அது ப்ரைம் டைம் டிபேட்டு. ஏன்னா விஜய் டெய்லி பேசுறது இல்லை அப்படின்றதுனால செங்கோட்டையனுடைய இந்த 50 ஆண்டு காலத்தில் அவர் பார்க்காத ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கும். அவ்வளோதான். எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் தான் இருக்குது. அது வந்து எப்போ 90 வயசில் கூட வரலாம். KFC ஓனர் மாதிரி தான். 80 வயசில் கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவர் கோடீஸ்வரன் ஆனார். அதுக்கப்புறம் எடுத்து முயற்சி பூரா ஃபெயிலியர். அதே மாதிரி செங்கோட்டையன் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வார்த்தை பேச மாட்டார். எம்ஜிஆர் இருக்கும்போது அவருக்கு விவரமே தெரியாது. அவர் விவரம் இந்த காலத்தில் ஜெயலலிதா பேச விடலை, சசிகலா ஜெயலலிதா. இப்போ சுதந்திர பறவையாக மாறியிருக்கார். அதனால் பறவை பறந்தா தானே இறை கிடைக்குன்ற மாதிரி இப்போ இறங்கியிருக்காரு, இறை தின்னுட்டுருக்காரு. ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ காங்கிரஸில் நடக்கிறது இந்த திமுக கூட்டணிக்கு உள்ளே இருக்கலாமா போகலாமாங்கிறத எப்போ அவங்க சைலண்ட் ஆகணும்? என்ன தொடர்ந்து இப்படியே பேசியிருந்தா திமுக டென்ஷன் ஆகி போங்கடான்னு ஊரில் வேலை பார்க்காம விட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஒழிஞ்சு போயிடும். அப்போ அந்த நிலைமையில் இருக்கும்போது ஏன் இந்த ரிஸ்க்கை எடுக்கிறாங்க? இங்கே உள்ளே இருக்கிறவங்களே மேலிட பொறுப்பாளரோ இல்லை மற்றவங்களோ தட்டி வைக்கணும்ல, வைக்காமலே இருக்காங்கன்னா. தட்டி வைக்காமல் இருக்கிறாங்கன்னு இல்லை, அவங்களா பேரை போட்டு பத்திரிக்கை அடித்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லி. இல்லை சார், ஒரு எம்எல்ஏ எம்பிகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம யார் வரான்னு கேட்காமலாம் போட்டிருப்பாங்க. அவங்க அதான் போடுறேன். இல்லை, அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கிறிஸ்தவ விழா நடக்குது வந்துருங்க அப்படிங்கும்போது கிறிஸ்தவர்கள் ஓட்டில் தான் காங்கிரஸ் ஜெயிக்குது, வந்துடுறோம், வருஷம் நம்ம பண்ணுறது தானேன்னு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஆதரவாச்சுனா செத்து விட்டாங்க. நீங்கள் பாயாசம் இதெல்லாம் வச்சு எல்லாம் வச்சுட்டாங்க, பொரியல் வடை கிட்ட எல்லாம் சுட்டு வச்சுட்டாங்க. கடைசியில் நரங்களை தூக்கி வைப்பாங்க. யாருக்கு தெரியும்? இந்த ஆதவர்ஜனான்ற நரங்களை தூக்கி வச்சோடனே அதை பார்த்துட்டு அவங்க போகல. அது ஆதவர்ஜனா சொல்கிற வரைக்கும் வெளியில் தெரில. இவங்க ஆரம்பத்திலே இன்விடேஷன்லாம் வந்தால் பார்க்காத அளவுக்கு எம்எல்ஏ எம்பிகள் இருக்காங்கிறது ஏதோ தெரிஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் சிக்கலான பிறகு ரிவர்ஸ் ஆகிட்டாங்களோன்னு ஒரு செய்தி இருக்குது. அதேதான். 2 நாள் 3 நாள் பின்னாடி போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிரட்டலில் போடலான்னு ஒரு மாநில தலைமை கூப்பிட்டு சொல்லிடுவோம், மொத்தமாக எல்லாத்தையும் நீக்கிடுவோம், தலைவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னோடனே யாருமே போகல. கன்னியாகுமரின்றது அங்கே அஃப்கோர்ஸ் பாலிட்டிக்ஸ் அங்கே தனியாக தான் இருக்கும். இந்த கேரளாவோட அந்த எஃபெக்ட் இருக்குன்னாலும் ஒரு மாவட்டத்தை பார்த்துட்டு மற்ற எல்லா மாவட்டத்திலும் நிற்கிறவங்களாம் காலி ஆயிடுவான்னா அது மற்ற தலைவர்கள் எல்லாம் யோசிப்பாங்க. தமிழ்நாடே காலி ஆயிரும்ல, அதே போது பிரச்சனை தானே வரும். சீமான் ரொம்ப கடுமையாக விஜய் எதிர்த்திருக்காரு. இல்லை நம்ம சாப்பிட்ட எச்சியை பிடிங்கி இங்கே பல பேர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான். பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னு சொன்னவனே நான் தான். கட்சி சின்ன கொடி கூட பாரு, நம்மளது சிவப்பு மஞ்சளையே திருடி வச்சுருக்கிறானுங்க, அவன்லாம் யார் நீ அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமாக பேசி வேலு நாச்சியாரை நான் சொல்லலைன்னா அங்கே யாருக்காவது தெரியுமா? நான் இல்லைன்னா இங்கே யார் பேசியிருப்பா முதல்ல அப்படின்லாம். அவர் பைத்தியம், ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்தை இந்த பைத்தியம் மிஞ்சிருச்சு. அவனுக்கு மிஞ்சி அது வேலுநாச்சியார் அதுன்றது இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதில் இது சொல்லி சும்மா சண்டை போடாங்க கேட்டையா, இருங்க மாமூல் தானே, மாமூல்ன்றதை நேரடியாக கேட்க வேண்டியது தானே, இதுக்கு மறைமுகமாக கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சீமான சொன்னாங்க. இல்லை சார், வழக்கமாக இந்த ஃபாரின் வசூல் பாதிக்குது, அதுதானே, அதை நேரடியாக சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சுற்றி வளைச்சு விஜய் டிவிக்கேன்ற. வழக்கமாக ஃபாரினில் கூட்டமெல்லாம் சீமானோட ஸ்டைலு. இப்போ ஆடியோ லான்ச் இவங்க போகிறது கூட அவருக்கு நாளைக்கு அவரே போட்டிக்கு மலேசியா. ஆமாம், இப்போ அதுதான் சொல்லுவாங்க, ஏட்டா இப்போ தான் போட்டோம் இன்னொரு ஆளுக்கு, நீ அப்புறம் நாளைக்கு வாண்டுருவாங்க. மலேசியாவில் கூட்டம், இப்போ மலேசியாவுக்குள்ளே சீமானை விட மாட்டாங்க. இலங்கைக்கு போக முடியாது, மலேசியா போக முடியாது, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போக முடியாது. ஆனால் இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா விசா கொடுக்குறான், சிட்டிசன்ஷிப்பே கொடுக்குறான்னா அது அவங்களா சொல்லியிருப்பாங்க. கட்சி ஆஃபீஸில் உள்ள விடுறதுக்கு ஏதோ அதை விசான்னு நினச்சிக்காரு. கர்மாந்திரம் பிடிச்சவங்க வச்சு என்னத்தை சொல்கிறது. அதாவது சிலர்லாம் கடன் எப்போ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி கேட்டிருக்கலாம் இல்லை, நான் இப்போ தான் கையில் இருந்துச்சு செலவு போட்டேன் அப்படிதான். இப்போ ஏற்கனவே சீமான் ஒரு 3 வருஷம் இந்த கொரோனா டைம், அந்த டைமில் வந்து இப்போ கடைசியாக மலேசியாவுக்கு போனது. இனி மலேசியாவுக்குள்ளே விட மாட்டாங்க. அங்கே உள்ள ஒரு MP 2 MLA முக்கியமான ஆள்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைச்சிட்டாங்க. ஐயோ, 6 மாதம் கழித்து தான் வெளியே அவங்க எடுக்கக்குள்ளே போகும்போது இவர் போய் எதுவும் பேசினதுனால அந்த கொடி LTT கொடி அவங்க ஆதரவாளர் ஒரு தவறான் இந்தியாவிலேருந்து அவனுக்கு இவங்கள ஆதரவாளர் சொல்லி அங்கே உள்ள MLAக்களை பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என் புக்கு அங்கே ரிலீஸ் பண்ணுறேன், தரம் பதித்த தமிழன் எல்லாம் கொண்டு போயிட்டேன். அதில் பிரபாகரன் படம் இருக்குதுன்னு சொல்லி வரலாறு தானே எழுதியிருக்கேன், அதுக்காக வெளியே காட்டிடாதீங்க, இப்போ தான் 3 பேரை பிடிச்சி போட்டிருக்காங்க, அப்புறம் உங்கள் பீலில் இருக்கிறதுக்குள்ளே 6 மாதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் புதுசாக வெளியிட்டே தள்ளி வச்சோம். அந்த ஈவெண்ட்டை லைவ் போட்டு எங்கள் சேனல் மானிட்டைசேஷன்லாம் போச்சு. அதான் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேறு ஈவெண்ட்டு சீமாந்தி ஈவெண்ட் அது அவர் பேசுனது தான்
காலி பண்ணி விட்டுருவாங்க. எவ்வளோ பேரை காலி பண்ணிவிட்டு, ஆனால் அவங்க இன்னமும் இப்போ செயற்குழு பொதுக்குழுக்கெல்லாம் வந்து திரள் நிதி கேட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு நிதி இருந்தால் தான் நடத்த முடியும். ஒரு வறிய கட்சியாக இருக்குது அப்படின்னா. ரெண்டாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், பங்களா, அதில் 2 வாட்ச்மேன் இருக்காங்க துப்பாக்கியோட, முன்னாள் இராணுவத்தில் 2 பேரில் அவனுக்கு 25,000 சம்பளம் கொடுக்கணும், இன்னும் 3 டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும். எப்படி நடத்துறது கட்சி? பாப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு மிக்க நன்றி சார்.